நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருங்க. ஏன்னா பாண்டிச்சேரி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பார்ட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட், இட்ஸ் ஆல்சோ என் டிவோஷனல் சிட்டினே சொல்லலாம். ஏன்னா பாண்டிச்சேரியை சுற்றி பல கோயில்கள் லொக்கேட் ஆகிருக்கு, பழமையான கோயில்களும் நிறையா லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதுசாக இப்போது ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கங்கை வராக நதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் சங்கராபரணி ஆறுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது கங்கை வராக நதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நதியை. ஸோ இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர் போகிற வழியில் திருக்காஞ்சி அப்படின்ற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச், அரௌண்ட் 13 to 15 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்துடலாம். ஸோ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 30 to 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் 3 தலமாக அமைச்சிருக்காங்க. முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா மூலவரான சதாசிவமூர்த்தி அவருக்கும், அது மட்டும் இல்லாமல் 9 நவகிரகங்களுக்கு சன்னதி அமைச்சிருக்காங்க. 2வது தளத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் தனித்தனியாக அதற்குள்ள சன்னதி அமைச்சிருக்காங்க. 3வது தளத்தில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கு 27 சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 லிங்கங்கள் வச்சு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது இன்னும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு, இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கலை. பட் நீங்கள் பாண்டிச்சேரி பக்கம் அதுக்கு முன்னாடியே வந்தாலும் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ டாட்டா, பபாய், டேக் கேர்.